அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தாளக சுத்தி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து இப்போ வேறு பெயர்கள்லாம் இருக்குது. அதாவது தாளகம் அப்படின்றது வந்து லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தியதுன்னு சொல்லுவாங்க. அதனால் சித்தர்கள் என்னென்ன பேர் வைக்கிறாங்கன்னா, மால்தேவி, ஹரிதாரம் அப்படின்லாம் பேர் வைக்கிறாங்க. மால்தேவினா திருமாலினுடைய தேவி, திருமாலினுடைய மனைவி அப்படின்ற அர்த்தம். இது ஹரிதாரம் அப்படின்னா அரியனுடைய தாரம், அரியனுடைய மனைவி அப்படின்ற மாதிரிலாம் அர்த்தம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சித்தர்கள் பேர் வச்சுருக்காங்க. இந்த தாளகத்தினுடைய சுத்தி முறை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சுத்தி முறை வந்து யாக்கோபத்தினுடைய வைத்திய முன்னூறு அப்படின்ற நூலில் சொல்கிறாரு. நான் உங்களுக்கு படித்தே காட்டுறேன். நான் என்ற தாளகத்தின் சுத்தி கேளு, நலமான தாளகத்தின் கட்டி வாங்கி, தான் என்ற சுண்ணாம்பு கல்லை வாங்கி, தான் பரப்பி தாளகத்தை அதன் மேல் வைத்து, கானென்ற சுண்ணாம்பை அதன் மேல் போட்டு, கழுதை மூத்திரம் விட்டு சுண்ணம் நீத்து, கோனென்று இப்படி 7 தரமே நீத்தி, கொண்டெடுக்க தாளகமும் சுத்தியாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இதில் என்ன சொல்கிறாருன்னா, சுண்ணாம்பு வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுக்கு மேலே தாளகத்தினுடைய கட்டிகள் எல்லாத்தையும் அடுக்கி அதற்கு மேலே சுண்ணாம்பு போட்டு கழுதை மூத்திரம் விடும்போது சுண்ணாம்பு கொதித்து அதுலேருந்து ஒரு வெப்பம் வந்து அந்த சூடாகி தாளகத்தை வந்து சுத்தி பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நமக்கு இங்கே என்ன தேவைன்னா, சுண்ணாம்பு தான் அதை சுத்தி பண்ணுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கழுதை மூத்திரம் அது போல் எடுக்கலை. அதனால் என்ன பண்ணுறோன்னா, சுண்ணாம்பை போட்டு அதில் தண்ணி சேர்த்து நம்ம கீழே நெருப்பு கொடுத்து சூடு பண்ணுறோம். சூடு பண்ணி இது சுற்றி பண்ண போகிறோம். இது சுண்ணாம்பு போட்டுக்கலாம். இது வந்து கல் சுண்ணாம்பு தான், சூளையில் வாங்கின சாதாரண சுண்ணாம்பு தான். இதுக்கு வந்து நம்ம லேபில் வாங்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. திராவகத்தை முறிக்கக்கூடிய காரமான சுண்ணாம்பு இருந்தால் இதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதில் இருக்க ஒரு சில கசடுகளையும் இந்த சுண்ணாம்பு வந்து கழட்டி எடுத்துகிட்டு வரும். அதனால் இந்த சுண்ணாம்பை நான் பயன்படுத்திக்கிறேன். இதில் அப்புறம் தண்ணி ஊற்றுறோம். அப்படியே சுண்ணாம்பு இந்த அளவு தான் அப்படின்ட்டு குறிப்பிட்ட அளவுலாம் கிடையாது. தேவையான அளவு சுண்ணாம்பு கொஞ்சம் அதிகமாகிட்டாலும் பிரச்சனை இல்லை. தண்ணி அதே மாதிரி தண்ணி வந்து எப்படின்னா, நம்ம வைக்கக்கூடிய பொருள் வந்து சரியான அளவு முங்கி இருக்கணும். அது ஃபுல்லாக முழுகி இருக்கணும். தாளகம் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இருக்கணும். அந்த லெவலில் மட்டும் வச்சுக்கணும். சுண்ணாம்பு அப்படின்றது பல விஷயங்களில் வந்து அந்த சேலேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருளை போய் அதுக்கு அந்த பொருளுக்குள்ளே புகுந்து அந்த பொருளை உதிரியாக்கி அதுலேருந்து அந்த அழுக்கை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்காக விஷயத்துக்குலாம் அந்த சுண்ணாம்பை பயன்படுத்துவாங்க. அது நான் பின்வரும் பதிவுகளில் வந்து விளக்கமாகவே சொல்கிறேன் உங்களுக்கு. இது வச்சுக்கலாம். தாளகத்தை உள்ளே போட்டிருக்கு, இதை வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சாச்சு. இது வந்து ஒரு மிதமான வெப்பம் தான் கொடுக்கணும். அதிகபட்சமான வெப்பம் கொடுத்துடக்கூடாது. தாளகம் வந்து முழுவதுமாக கரியாகி வெளியே வந்துடும். அதனால் அதிக வெப்பம் கொடுக்கக்கூடாது. ஒரு மிதமான சூடு, இந்த அளவுக்கு கொதிக்கிற மாதிரி, நம்ம காட்டுற அளவுக்கு கொதிக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டால் போதும். இதில் பார்த்தீங்கன்னா தாளகம் வந்து சரியான அளவு முழுகி இருக்கும். இது போல் ஒரு 1/4 மணி நேரம் எரிச்சு எடுத்துட்டிங்கன்னா தாளகம் சுற்றி ஆயிரும். அதை எடுத்து நீங்கள் தண்ணியில் போட வேண்டியது தான். தண்ணியில் போட்டு கழுவிக்கலாம். இது போலவே ஒரு 7 முறை செஞ்சு எடுக்கணும். தாளகம் வந்து அதிகபட்சமாக அழுக்கு இருந்ததுன்னா கருப்பு கக்கும். இதில் வந்து கருப்பு அந்தளவுக்கு வராது. ஏன்னா ஓரளவுக்கு சுத்தியான தாளகம் இது. ஆனால் நாற்றம் வந்து எப்பவுமே வரும். தாளகத்துலேருந்து ஒரு நாற்றம் வரும். அந்த நாற்றம் எல்லாம் வெளியேறும் இந்த சுண்ணாம்பு தன்மையால். இது சுத்தியான தாளகம். இது வந்து சிகப்பு மஞ்சளுமாக இருக்கும். நன்றி.